உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். மேட்டூர் அணை நீர் திறப்பு தொடர்பாக டெல்டா மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்போது மேட்டூர் அணையில் எவ்வளவு நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது? இது மேலும் அதிகரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? குறிப்பா அந்த முதலமைச்சரின் ஆலோசனையில யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரம். மேட்டூர் அணையில் 100 அடியை தாண்டி தண்ணீர் இருப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேட்டூர் அணையை திறப்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. மேலும் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி காட்சி வாயிலாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. சேலம், ஈரோடு, கரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றிருப்பதாக தெரிகிறது. பொதுவாக மேட்டூர் அணை ஆண்டுதோறும் குறுவை சாகுபடிக்காக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு போதிய அளவு நீர் இல்லாத காரணத்தினால மேட்டூர் அணை திறக்கப்படாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில தென்மேற்கு பருவமழை அதிகரித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக அளவுல மழை பொழிந்து வருவதால உபரி நீர் கர்நாடகத்திலிருந்து திறந்து விடப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது. நேற்று தினம் 100 அடியை தாண்டி தொடர்ந்து இந்த நீர்வரத்தானது மேட்டூர் அணைக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில மேட்டூர் அணையை 100 அடியை எட்டிவிட்டால் தான் அது பொதுவாக திறக்கப்படும். அந்த அடிப்படையில மேட்டூர் அணை திறப்பது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே வேளையில இந்த சம்பா சாகுபடிக்கு இந்த நீர் திறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயத்துக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன, அதாவது நீண்ட கால விதை நெல் ரகங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு வழங்குவது, அதே போல இருவகை விதை நெல்களையும் தட்டுப்பாடின்றி வழங்குவது, உரம், பூச்சி மருந்து உள்ளிட்ட விவசாய இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு முறையாக சென்று சேர்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது. சம்பா சாகுபடிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முறையாக மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து இந்த டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தி வருகிறார். ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் துறை சார்ந்த அதிகாரிகள், அமைச்சர்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது போதிய நீர் கிடைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் விரைவில் மேட்டூர் அணை திறப்பது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதற்கு முன்னதாக என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.